இந்தியாவில் மட்டும்தான் பாபா தொல்லை இருக்குன்னு நினச்சா கடைசியில் சவுதி அரேபியாவில் கூட பாபா தொல்லை ஆரம்பிச்சிருச்சு. ஜித்தாவில் ஒரு லோக்கலில் ஒரு பாபா உருவாகியிருக்கான். ஆஸ் யூஷுவல் பாகிஸ்தானி. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஜஸ்ட் ஒரு ஆயில்மெண்ட்டை வச்சுக்கிட்டு யாருக்கு என்ன வழி வந்தாலும் அப்படி துவா படித்து அப்படி தடவி விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிப்பான். ஒன்று அவன் ட்ரஸ்ட்டுன்னு பேர் சொல்லிப்பான், இல்லைனா சில பேர் அவனோட மேஜிக்கை நம்பி அவனுக்கு வந்து பணத்தை வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. கடைசியில் என்ன இருக்குன்னா, இவனோட ஃபாலோவர்ஸில் ஒரு ஃபாலோவர் யாருன்னா நம்மளோட ஃபாலோவரோட ஹஸ்பண்ட். இவரோட வேலைன்னா பார்த்துட்டு அப்படியே மிராக்கலில் மயங்கி இவர்கிட்ட போய் எனக்கு குழந்தை இல்லை 5 வருஷமா, நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் வந்து ஒரு ஆயில்மெண்ட் எடுத்து, இந்த ஆயில்மெண்ட்டை நீங்கள் வந்து தடவுனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் வந்து சரி கொடுங்க, நான் தடவிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பாபா நோ, இது நீங்கள் பண்ணக்கூடாது, இது நீங்கள் பண்ணக்கூடாது. யார் வந்து ஒரு ஸ்கில்டு பர்சனோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்லி அவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்போது அவர் பாபா அப்படி சொன்னோடனே ஒரு ஹஸ்பண்டாக அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கணும், என்னடா சொல்கிற அப்படின்னு கழுத்தை பிடிச்சி கேட்காம, அப்படிங்களா பாபா, நான் போய் வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டு வரேன்னு சொல்லி ஒய்ஃபை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. நீ வா, அவங்க வந்து உங்கள் வயிற்றில் வந்து அது கவர்மெண்ட்டை தடவுனா குழந்தை உண்டாகும் அப்படின்னு. ஆக்சுவல் பிரச்சனை இவனுக்கு தான். இவங்க லேடி போய் டாக்டரை போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க, இவங்களுக்கு எல்லாம் ஓகே தான். இவனை செக் பண்ண சொன்னால் இவனுக்கு ஈகோ, தான் ஆண் இல்லைன்னு சொல்கிறாங்களோட பயத்தில் இவன் டாக்டர்கிட்ட போகல. அதை விட்டுட்டு இந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற, இங்கே வந்து இது தடவிக்கோ, அது சாப்பிடு, இது சாப்பிடுன்னு இந்த பொண்ணை தான் அவன் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான். சரி ஓகே, இந்த பொண்ணை சரி இவன் புருஷன் கேட்குறாரு, வேறு வழி இல்லாமல் ஒரு டாக்டர் சர்ஜரின்னு பண்ணாங்கன்னா எப்படி தொட தானே போகிறாங்க, வயிற்றில் தானே. சரி ஓகே, இவன் வந்து இவங்க 2 பேரும் முஸ்லீம்ஸு, ஓகே போயிருக்காங்க. ஆனால் அவன் ஆரம்பத்துலேருந்து அவன் தொடுறதே விதம் சரியில்லை. உடனே இவங்க எந்திரிச்சு இந்த மாதிரி மானக்கட்ட பொழப்பு இவங்க தேவையில்லைன்னு அவனே திட்டுட்டு, புருஷனை திட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை. கடைசியில் இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து குறை சொல்லிவிட்டு, உனக்கு வந்து குழந்தை பெற்று தர முடியல, நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து திருப்பி ஊருக்கு அமிச்சானா நம்ம நாட்டுக்கு. சரி எனிஹவ், இங்கே வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி இந்த மாதிரியும் நடக்குது. ஸோ எல்லோரும் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. லேடிஸ் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, யாராச்சும் இந்த மாதிரி முட்டாள்தனமான செயல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரனா நம்ப வேண்டாம், அப்படி நம்புறேன்னா நம்பிட்டு சாவுங்க. ஆனால் மற்றவங்க குடும்பத்தில் இருக்க பெண்களை கூட்டு போய் அவங்க மரியாதையை கெடுத்துறாதீங்க. இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் சவுதி வாசி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் இந்த மாதிரி முட்டாள்தனமாக பாபாவை நம்பிட்டு இருக்கானோ அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்